சிலுவையை சுமந்து இயேசுவை பின்பற்றுதல். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், இங்க யாரையுமே இயேசு கட்டாயம்னு சொல்லல, விரும்பினால் என்று சொல்கிறார். உன் சுய சித்தம், உன் சுய தீர்மானம், உன் சுய தெரிந்து கொள்ளுதல். நாம் தான் இயேசுவை தெரிந்து கொண்டு அவருக்காக வாழ முயற்சி எடுக்க வேண்டும். இரண்டாவதாக, தன்னைத்தான் வெறுத்து. இதுதான் மிகவும் கடினமான பகுதி. இயேசு யாரையுமே உன்னை வெறுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. உன் சுயம், உன் பெருமை, உன் சுய முயற்சி இவற்றையெல்லாம் விட்டு, அதாவது அவர் பெருகவும் நாம் சிறுகவும் வேண்டும். குறிப்பா எதை நாம் மிகவும் முக்கியம் என்று நினைக்கிறோமோ அதை இழக்கவும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிலுவை. ஒருவருக்கு வறுமை, ஒருவருக்கு வியாதி, ஒருவருக்கு கண்ணீர் கலந்த வேதனை, ஒருவருக்கு வேலையில்லா திண்டாட்டம், ஒருவருக்கு பண கஷ்டம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிலுவை இருக்கிறதல்லவா? இதை என்னால் சுமக்க முடியவில்லை ஆண்டவரே என்று உழைத்துக் கொள்ளாமல், தேவனே எனக்கு பலம் தாரும் என்று கேட்கும்போது நிச்சயமாகவே முடியும். ஏனென்றால் அவர் முன்பதாகவே நமக்காக சிலுவையை சுமந்தார். முடிவு, சிலுவை பாதை என்றால் மிகவும் கடினமான பாதைதான். கண்ணீரும் அவமானமும் வேதனையும் கலந்த பாதைதான். இதில் ஓடி முடிக்கும்போது நமக்கு உயிர்த்தெழுதல் உண்டு. இதன் முடிவில் நமக்காகவே இயேசு கிறிஸ்து ஒரு அழகான கிரீடத்தை வைத்திருக்கிறார். நாம் சிலுவை சுமந்தோராய் அவருக்கு சீஷராகுவோமா? ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் சுயத்தை வெறுத்து சிலுவை